இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே மிக உயரமான வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சிலை தாய்லாந்தில் இருக்க பேங்காக்ன்ற சிட்டியிலேருந்து சுமார் 92 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த கோவிலோட வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். அதாவது இந்த கோவில் யாரால் எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த கோவில் 2008 ஆரம்பித்து 2012 கட்டி முடித்தாங்க. சுமார் 4 வருஷம் இந்த கோவிலை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்க விநாயகர் முழுக்க முழுக்க வெண்கலத்தால் செய்யப்பட்டது. விநாயகரோட காலிலிருந்து உச்சி வரைக்கும் மொத்தம் 30 மீட்டர் உயரம் இருக்குது. அந்த விநாயகர் நிற்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு நிற்கிற இடம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது ஹைட்டு மொத்தம் 9 மீட்டர். ஸோ மொத்தம் ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா தரையிலேருந்து விநாயகர் உச்சி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 39 மீட்டர் ஹைட் இருக்குது இந்த விநாயகர். இந்த விநாயகரோட மொத்தம் எடை அளவு பார்த்தோம் அப்படின்னா சுமார் 200 டன் அளவுக்கு எடை இருக்குது. ஓகே, இந்த விநாயகர் செய்கிறதுக்கு முதல்ல வெண்கலம் வேணும் இல்லையா? ஸோ அப்போ ரமா 9 வெண்கலத்தெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது மொத்தம் 854 பீஸ் வெண்கலத்தை ஒன்றா உருக்கி அதை தான் ஒரு உருவமாக விநாயகர் உருவமாக செஞ்சுருக்காங்க. 9வது ராஜா தான் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாரு. அதாவது தாய்லாந்தில் இன்னுமே ராஜா ஆட்சி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ராஜாவையும் ரமா 1 ரமா 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 9வது ராஜாவான ரமா 9 இருக்கும் பொழுது தான் இந்த கோவில் கட்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் விநாயகரே ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்ம மோஸ்ட்லி விநாயகர் கையில் என்ன பார்த்துருக்கோம்? ஆயுதங்களை தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த கோவிலில் விநாயகர் 4 கையில் இருக்கிறாரு. ஒவ்வொரு கையிலையுமே ஆயுதம் கிடையாது, ஒரு கையிலையும் ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது. அதாவது மேல் வலது கையில் பலாப்பழம் இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா செழிப்பின் அடையாளமாக இருக்குது. மேல் இடது கையில் கரும்பு இருக்குது. இது இனிப்பு மற்றும் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அடையாளமாக குறிக்குது. கீழ் வலது கையில் ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கிறாரு. இது ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதாரத்தின் அடையாளத்தை குறிக்குது. கீழ் இடது கையில் ஒரு மாம்பழம் வச்சிருக்கிறாரு. இது தெய்வீக அறிவு மற்றும் ஞானத்தின் அடையாளமாக இது கருதப்படுது. விநாயகரோட தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாமரை தண்டுனால தான் எல்லாமே இருக்கும். அதாவது தலையில் பார்த்தீங்கன்னா அந்த தாமரை தண்டும் தாமரையும் சேர்த்து தான் கிரீடம் மாதிரி இருக்கும். கையிலையும் காலிலையும் இடுப்புலையும் பார்த்தீங்கன்னா தாமரை மட்டும் தாமரை தண்டோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுக்காக இந்த விநாயகரை முழுக்க தாமரையால் அலங்கரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம ஊர்லேயுமே விநாயகர் எதுக்காக சொல்லுவோம்? விநாயகர்னாவே அறிவாளி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் இல்லையா? இந்த ஊர்லேயும் விநாயகர் அறிவாளி மற்றும் காக்கும் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம காக்கும் கடவுளை யாரை சொல்லுவோம்? விஷ்ணுவை சொல்லுவோம். இவங்க விநாயகரை தான் காக்கும் கடவுள் ப்ளஸ் அறிவுக்கு உண்டான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த தாமரை அறிவோட சிம்பல். தாமரை எப்போவுமே தாய்லாந்தில் அறிவோட சிம்பல் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் விநாயகர் அறிவுக்கு உண்டான கடவுள்ன்றனால அவரை முழுக்க தாமரையால் அலங்கரிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, இந்த விநாயகரோட தலையில் உச்சியில் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு எழுதியிருக்கும். எதுக்காக அப்படின்னா தாய்லாந்தில் விநாயகருக்கான சிம்பிள் ஓம் அப்படின்றாங்க. அதாவது அவருடைய சின்னம் ஓம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விநாயகரை நல்லா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவரோட கால் ஒரு கால் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். எதுக்குன்னா இவர் முன்னோக்கி நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா கிங் ரமா 9 இந்த நாட்டில் கடவுள் பக்தியும் முன்னோக்கி நகரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விநாயகர் முன்னோக்கி நடக்கிற மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த கோவிலோட முழு ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம கோவில் எப்படி இருக்குது, அங்கே எப்படி மக்கள்லாம் சாமி கும்பிட்றாங்கன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் கணேஷ் இன்டர்நேஷ்னல் பார்க். இப்போ உள்ளே போன உடனே லெஃப்ட் சைடு பிரம்மா இருப்பார். இந்த ஊரில் கோவில், ஸ்கூலு, ஆஃபீஸு எல்லாத்துலேயுமே முதல்ல ஒரு பிரம்மாவோட ஸ்டாச்சு இருக்கும். ஏன்னா பிரம்மா தான் நம்மளோட படைத்த கடவுள். அதனால் எல்லா இடத்துலையும் முதல்ல அவரை தான் வணங்குவாங்க. ஆனால் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே கணபதி தான் முதல்ல வணங்குவோம். இங்கே பிரம்மா தான். ஓகே, இப்போ அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நம்ம பார்த்தோன்னா கணபதியோட பேக் சைடு தான் நமக்கு தெரியுது இப்போது. ஆமாங்க, இதுதான் என்ட்ரன்ஸு.
இப்படி தான் நம்ம போகணும். ஃப்ரண்ட் வியூ வந்து நமக்கு தெரியாது, ஃப்ரண்ட் வியூ வந்து ரிவர் தான் இருக்குது. நாங்கள் போனப்போ செம்ம வெயில், எப்போரா நடந்து கோவிலுக்கு போகிறோம்னு நினச்சோம். நல்ல வேலைக்கு எலக்ட்ரிக் காரே இருந்துச்சு. ஸோ அதில் ஏறி உட்காந்துட்டோம். ஒரே நிமிஷத்தில் கோவில் பக்கத்தில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டாங்க. நாங்கள் எப்போதும் வெளியில் போகும்போது வெயில் அடிக்கும்ன்றனால கொடை கொண்டு போவோம். ஆனால் இந்த கோவிலில் அது தேவை கிடையாது. ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், லெஃப்ட் சைடு ஆரஞ்சு கலரில் நிறைய கொடை இருக்குது. ஸோ வெயிலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொடையை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிட்டர்ன் போகும்போது வச்சிடணும். ப்ளஸ் என்ட்ரன்ஸில் பாருங்கள், இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கிறாரு. இவங்க நடந்து போகிற எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ வெளியில் கடைசியாக கோவிலோட எக்ஸிட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து வேணுன்னா வாங்கிக்கலாம். கோவிலுக்குள்ளே வந்த உடனே இந்த மாதிரி பூஜை ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. இளநீ, வாழைப்பழம், ப்ளஸ் வெறும் பூத்தட்டு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் வெறும் பூத்தட்டு மட்டும் வாங்கிட்டோம். அதோட அருங்கம்பொருளும் சேர்ந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதாங்க கோவிலோட ஃபுல் வியூ. ரொம்ப அழகாக இருக்கார் இல்லையா விநாயகர்? நம்ம பார்த்த மாதிரி எவ்வளோ பெருசாக இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே 2 நிமிஷம் நின்று ரசிச்சுட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள், அழகாக அந்த புறாலாம் சுற்றி சுற்றி விநாயகர் மேலே இருந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. ஓகே, வந்த வேலையை பார்க்கலாம், சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக மேலே போயிட்டு இருந்தோம். இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கங்கே நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ஸோ என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக சாமி கும்பிட போயிட்டா. அங்கே பாருங்கள், குட்டி குட்டி விநாயகர் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன விநாயகர்லாம் கும்பிட்டுட்டு தான் போய் அடுத்தது பெரிய விநாயகர் கும்பிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின தட்டில் வந்து கேண்டில் இருந்துச்சு. ஸோ அதை பற்ற வச்சுட்டு வந்து அங்கே விநாயகர் பக்கத்தில் தண்ணி இருந்தது. சிவன் பக்கத்துலேயும் விநாயகர் பக்கத்துலேயும். இங்கே வந்து நம்ம வேண்டிட்டு இது உள்ளே விடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விநாயகர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா விநாயகரோட அப்பா அம்மாவான சிவன் பார்வதி இருந்தாங்க. பாருங்கள் எப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, முகாடெல்லாம் போட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெல் இருந்தது. யாருமே யூஸ் பண்ணலை. என் பொண்ணு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் பெல் பண்ணோம். சிவன் பார்வதிக்கும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 4 விநாயகர், மொத்தம் 8 விநாயகர் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் நின்று கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், எலிக்கே எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வாங்கின பூத்தட்டில் மெழுகுவர்த்தியும் ஊதுபத்தியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஊதுபத்தியை இங்கே பற்ற வச்சுட்டு மெழுகுபத்தியும் இதே விளக்கில் பற்ற வச்சுட்டு ஊதுபத்தி வைக்கிறதுக்கான இடத்துல போய் ஊதுபத்தியை வச்சாச்சு வேண்டிட்டு. அடுத்தது இது வந்து மெழுகுபத்தி வைக்கிறதுக்கான இடம். ஸோ இங்கேயும் வேண்டிட்டு வச்சாச்சு. அடுத்தது இங்கே தான் முட்டி போட்டு விநாயகரை நம்ம கும்பிடணும். பரவாயில்ல, மறுபடியும் கும்பிடுவோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நடந்து சுற்றி வந்தோம். சுற்றி வர நான் விநாயகரே தான் பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக பெருசாக சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த கையில் இருக்கிற அந்த பழத்தெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு. இது விநாயகருக்கு அப்படியே பின்னாடி ஒரு ரூம் இருக்குது. இங்கே வந்து நம்ம டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகணும். அவர்கிட்ட அந்த ஐயர் மாதிரி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம வேண்டுதலை சொன்னோம்னா விநாயகர் ஆசீர்வதிக்கிற மாதிரி விநாயகர் மூஞ்சை நம்ம தலையில் வைக்கிறாங்க. ஸோ வித்தியாசமாக இருந்தது. அவரே கையில் ஒரு குங்குமம் மாதிரி வச்சு பொட்டு வச்சு விட்டுட்டு இருந்தார். இது வெளியில் ஆரத்தி இருக்குது, கையில் கட்டுறதுக்கு கயிறு. ஸோ எங்கள் வீட்டில் 1 2 3 4ன்னு எங்களுக்கு தேவையான கயிறுலாம் நாங்கள் எடுத்தாச்சு. இப்போது விநாயகருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதே ஷேப்பில் இருக்க ஒரு குட்டி விநாயகர் இருந்தார். அவர் மேலே கோல்டன் பேப்பர்ஸ்லாம் ஒட்டியிருந்தாங்க. ஸோ அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூல்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த பெரிய விநாயகருக்கும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் குட்டி குட்டியாக 4 விநாயகர் இருக்காங்க. நம்ம ஸ்டைலில் உக்கி போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே கோயிலை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கேயும் இதே மாதிரி ஒரு விநாயகர் இருக்கார். இந்த விநாயகர் முன்னாடி மண்டிட்டு ஒரு பாக்ஸில் நிறைய குச்சி இருக்குது, நம்பர் எழுதின குச்சி. நம்ம அந்த பாக்ஸை ஆட்ட அதில் ஒரு குச்சி மட்டும் வந்து வெளியில் விழும், ஃபஸ்ட்டு விழுகிற குச்சி. அந்த குச்சியில் என்ன நம்பர் எழுதியிருக்கோ அதுக்கு என்ன மீனிங், நமக்காக என்ன ராசி பலன் சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்ம ஊரில், அந்த மாதிரி. ஸோ நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு நம்பர் 24 இருந்துச்சு. சரி ஓகே, என்ன இருக்கும் 24க்கு அப்படின்னு பார்த்தோம். இது தாங்க இருந்தது. ரொம்ப நல்லாவே எழுதியிருந்தது. ரொம்ப ஹாப்பி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் பொண்ணுங்க 2 பேரும் பண்டன் பண்ணி எல்லா குச்சியும் கீழே தள்ளிட்டாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு பொறுக்கி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க 2 பேரும். கடைக்கிட்ட கூட்டு போகிறேன், எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க.
ஏசிங்கிற ஒரே கணக்காக தான் கொடுப்பாரு. வாங்க மாட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் இப்படி தாங்க ஏதாவது ஒரு காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். கடைக்குள்ளே போய் நாங்கள் தேவையில்லாதது ஏதாவது வாங்கிடுவோமோன்னு பயந்துட்டு தான் இப்படி பண்ணுவார். ஃபஸ்ட்டே ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு தான் உள்ளே கூட்டு போனார். இருந்தாலும் நாங்கள் வெளியில் வந்து மறுபடியும் ப்ராமிஸ் அழைச்சிட்டு மறுபடியும் வாங்குவோம். பட் இந்த கடையில் வாங்குற மாதிரி எதுவுமே இல்லை. பட் என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ரொம்ப அழகான விநாயகர் சிலையெல்லாம் இருந்தது. எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் எல்லாமே 1500 பாட்டுக்கு மேலே இருந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு 3000 5000. அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோன்னா இந்த ஊர்க்காரங்க கும்பிட்றதுக்காக சைனீஸ் டெம்பிளும் இருந்தது. இதுதாங்க அந்த ரிவர் விநாயகருக்கு நேராக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் ரிவர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வழியாக யாராலும் வர முடியாது, பேக் சைடில் தான் நம்ம வரணும். இது வந்து இந்த ரிவரில் வந்து ஒரு போட்டு வரும். இங்கே நியர்பை குட்டி குட்டி கோவில்லாம் இருக்கும், அதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் பார்த்தோம் போகலான்னு, பட் போட்டு இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு வெளியில் வந்தோம். செம்ம வெயில். இங்கே பார்த்தா ஒரு கடை இருந்தது, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு. சரி உள்ளே போய் ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனோம். சம்டைம்ஸ் கோவிலில் இந்த ஊரில் நான்வெஜ்ஜு ஃபுட்டும் இருக்கும், தாய் ஃபுட்டு. எனக்கு தாய் ஃபுட்டு செட் ஆகாது. ஸோ என்ன இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். ஓகேங்க, கடை பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. ஒரு இடத்த பிடிச்சோம் எங்களுக்குன்னு. சரி ஓகே இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டோம். உள்ளே போனோம். ஸ்மூத்தி, கேக்கு அப்படின்ட்டு நிறையா இருந்தது. சரி ரொம்ப சில்லுன்னு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஆர்டர் வர வரைக்கும் சுற்றி பார்க்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்த்தேன். நிறைய விநாயகர் பெயிண்டிங் ரொம்ப அழகழகாக இருந்தது. பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே பொறுமையாக நின்று எல்லாத்தையும் பார்த்தேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு ரெஸ்டாரண்ட்டு. சரி ஓகே வெளியே போகலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தோம். வெளியில் அழகாக எலிங்களாக இருந்தது, கலர் கலராக. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸில் போகும்போது ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோஸ் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது கம்பல்சரி இல்லை, வேணும்னா வாங்கிக்கலாம். ஒரு ஃபோட்டோ 150 பாட்டு. எங்கள் ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு. சரி ஓகே வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் எலக்ட்ரிக் கார் ஏறி எங்களோட பார்க்கிங்க்கு வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் தாய்லாந்து வந்தீங்கன்னா டைம் கிடச்சா அந்த கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே டாடா பை பாய்.